Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்ற வசனத்தை நாம் தியானிப்போம். கிறிஸ்துவினுடைய வருகையிலே காணப்பட தகுதியாக வேண்டும் என்பதிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க தகுதியாக வேண்டும் என்பதிலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த உள்ளத்துடிப்பை இந்த வசனத்தில் காணலாம். எப்படியாயினும் என்கிற வார்த்தையையும் கூட சேர்த்து எப்படியாயினும் நான் தகுதிப்பட வேண்டுமே என்று அவர் குறிப்பிடுவதை பாருங்கள். சில மாணவர்கள் பரீட்சையில் வெற்றி பெறுவதற்காக எவ்வளவோ முயற்சி எடுப்பார்கள். எப்படியாவது தேர்ச்சி பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அல்லது மேல் படிப்புக்கு கல்லூரியில் விண்ணப்பிக்கும் போது எப்படியாவது கல்லூரியில் இடம் கிடைத்துவிட வேண்டுமே என்பார்கள். அதுபோலவே வியாபாரிகள் எப்படியாவது தங்களுடைய சரக்கை விற்றுவிட தீர்மானிப்பார்கள். எப்படியாவது என்பதை நிறைவேற்ற சிலர் குறுக்கு வழியை கையாளுவதும் உண்டு. சிலர் கமிஷன் என்ற பெயரில் பணத்தை வாரி இறைப்பதுண்டு. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த குறுக்கு வழியையும் தேடவில்லை. எப்படியாவது தகுதியாகும்படிக்கு தம்முடைய உபவாசத்தை அதிகப்படுத்தி இருந்திருப்பார், அல்லது ஜெப ஜீவியத்தையும் பரிசுத்தத்தையும் அதிகப்படுத்தி இருந்திருப்பார். அவருடைய கண்கள் எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்பதிலேயே நோக்கமாய் இருந்தது. 14 நிருபங்களை எழுதிய பிறகும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் தான் முழுமையாய் தகுதியாகவில்லை என்பதை உணருவதை பாருங்கள். 3ஆம் வானம் வரை அவர் எடுத்து கொள்ளப்பட்டது உண்மைதான். அவர் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரனாய் இருந்ததும் உண்மைதான். அவர் பல நாடுகளில் சுற்றித் திரிந்து பல சபைகளை நிறுவினதும் உண்மைதான். அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருந்ததும் உண்மைதான். அவ்வளவு மேன்மைகளை பெற்றவராயிருந்தும் அவர் தன்னை தாழ்த்தி சொல்கிறார், எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு தகுதியாக வேண்டும். மேலும் அவர் எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எப்படியாவது தகுதியடைய வேண்டுமே என்ற ஆதங்கம் உங்களுக்குள் இருக்குமேயானால் உங்கள் உள்ளம் பரிசுத்தத்தை வாஞ்சித்து கதரும். உலக ஆசை இச்சைகளை வெறுத்து முன்னோக்கி ஓடுவீர்கள். இது ஒரு பந்தயம் என்பதை மறந்து போகாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி பரிசுத்த பாதையில் ஓடாதிருந்தால் உங்களுடைய ஜீவ கிரீடத்தை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ளக்கூடும். வேதம் சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, இன்று நீர் எனக்காக கொடுத்த வசனத்திற்காக நன்றி. ஆண்டவரே, எப்படியாயினும் என்னை உம்முடைய 2ஆம் வருகைக்கு தகுதிப்படுத்தும். உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நானும் வாஞ்சிக்கிறேன்.
நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க எனக்கு உதவும். பரலோகத்தில் பிரவேசிக்க விடாமல் சாத்தான் உலக ஆசை இச்சைகளை காண்பித்து பாதாளத்தை நோக்கி என்னை இழுக்கிறான். அவனுடைய பாதையிலிருந்து விலகி உம்முடைய பரிசுத்த பாதையை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும். பலவீனங்களோடு நான் மண்டையில் வந்திருக்கிறேன். என் குறைவுகளை பலவீனங்களை மன்னித்து உமக்கு முன்பாக பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும். பரிசுத்த இருதயத்தை எனக்கு தந்து என்னை பலப்படுத்தும். இவ்வுலகில் எத்தனை இச்சைகள் பாவத்திற்கேதுவான காரியங்கள் என் முன் வந்தாலும் நீர் என்னை காப்பாற்றி உமக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்வை எனக்கு அருளும்படி உம்மிடத்திலின்று என்னை ஒப்படைக்கிறேன். இவ்வுலகின் அசுத்தங்கள் ஒன்றும் தொடாமல் நீரே என்னை காத்துக்கொள்ளும். என்னை பரிசுத்தமாக்கும். இன்று முதல் நான் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வேன். உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி சோதனைகளை ஜெயிக்க என்னை பலப்படுத்தும். உம்மை பின்பற்றும் வழியிலிருந்து சற்றும் விலகாதபடி எல்லா தடைகளையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நீரே மாற்றி எனக்கு நல்ல வாழ்வை தாரும். இன்று முதல் என் கால்களை இடரலுக்கு தப்புவித்து வழி நடத்தும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாக எனக்கும் உம்முடைய தெய்வீக கிருபை தாரும். இந்த உலகத்தின் இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும். உலக ஆசை இச்சைகளை வெறுத்து முன்னோக்கி ஓட எனக்கு கிருபை பாராட்டும். என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் பரிசுத்தத்தை மட்டுமே வாஞ்சிக்கட்டும். இந்த பந்தயத்தில் ஒவ்வொரு நாளும் என்னை நானே ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி பரிசுத்த பாதையில் ஓட எனக்கு உதவும். உம்முடைய அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். உமது வருகை வரையிலும் என் நாவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாய் காத்து கொள்ள கிருபை தாரும். நீர் விரும்புகிறபடியே நான் பரிசுத்த வாழ்வை வாழவும் உம் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறவும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.